ஹாய். கோவிடாக இருந்தாலும் கேன்சராக இருந்தாலும் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு அந்த நோயை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த நோய் நம்மளை நெருங்காமல் நம்மளை நம்ம பார்த்துக்க முடியும். இதை தான் நம்ம இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஒவ்வொருத்தருடைய உடல் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இம்யூனிட்டி லெவல்ஸ் மாறும். ஆனால் சில ஃபுட்ஸ் எடுக்கிறது மூலிமா நம்ம இந்த இம்யூனிட்டி லெவலை ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அப்படி சில ஃபுட்ஸ் என்ன அப்படின்றத இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அந்த லிஸ்ட்டில் நெல்லிக்காய், கொய்யாப்பழம், ஆரஞ்சு, எலுமிச்சை இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் நீங்கள் தினமும் சேர்த்துக்கிறது நல்லது. ரெண்டாவது, நாட்டு பூண்டு கிடைச்சதுன்னா அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் இம்யூனிட்டி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மூணாவது, எந்த வகையான கீரைகளாக இருந்தாலும் நம்ம இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது. அப்படி எந்த கீரையும் கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் முருங்கைக்கீரையாவது வாரத்தில் ஒரு 3 நாள் நீங்கள் டயட்டில் சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நாலாவது, நமக்கெல்லாம் இப்போ ரொம்ப ஈஸியாக இம்போர்ட்டட் ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. உதாரணமாக கிரான்பெர்ரி, ப்ளூபெர்ரி, இல்லை அவகேடோ, ஆப்ரிகாட்ஸ் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நமக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்டில். இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால இதையும் நீங்கள் அடிக்கடி டயட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. இவ்வளோ நல்ல டயட் பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய தூக்கமும் சரியாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. 7 to 8 hours ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் தூங்கி இருக்கணும். அப்படி தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா இவ்வளோ நல்ல டயட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணாலும் அதில் பலன் இருக்காது. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய இம்யூனிட்டி லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.